அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தலைவர் டாக்டர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைவரும் உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வரம் தேடி பெற்றோர்கள் இல்லத்திலிருந்தே ஜாதகங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே வரம் தேடி பெற்றோர்கள் உங்க செல்லிலே யூடியூப்லேயே போயிட்டு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை என்று டைப் செய்து உங்க செல்லிலே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் அனுப்புகிற ஜாதகம் உங்களுக்கு வரும். இதை பார்த்துவிட்டு எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் பேச வைத்து போன் நம்பர் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இது எல்லாரும் பெற்றோர்களும் அதனால பெற்றோர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் விரைவில் கல்யாணம் ஆகும் என்பது எங்களுடைய யோசனை. அதை எல்லோரும் சிந்தியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகம் பேர் சித்திதா, அகமுடைய சுத்த ஜாதகம், உத்திரடாத நட்சத்திரம், மீன ராசி, ரிஷப லக்னம், எம்பிபிஎஸ் எம்எஸ் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 155 சென்டிமீட்டர், 28/3/1998 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் சென்னை, ஜாதகம் இருக்கிறதும் சென்னை தான். அப்பா பேரு எம்எஸ் மேகநாதன், திருமதி எதிர்பார்ப்பு அகமுடைய எம்பிபிஎஸ் எம்எஸ் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1. எனவே நல்ல வசதி. இது கேட்ட வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ அவர் பிறக்கும் போதே சனி மகா திசை 3 வருஷம் 2 நாள், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இது கேட்ட வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் கண்மணி ராஜா, செங்குந்த முதலியார், நாளில் செவ்வாய், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, கன்னி லக்னம், பிஇசி படிச்சிருக்காரு. உயரம் 172 சென்டிமீட்டர், 18/11/1997 பிறந்திருக்காரு. ஐடி வேலை செய்யறாங்க. மாசம் 70,000 சம்பளம். பெங்களூர்ல இருக்காரு. அப்பா பேரு மோகன், கேபிள் டிவி மற்றும் இன்டர்நெட். திருமதி சி மாது இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள பெண். பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். 3 அடுக்கு மாடி வீடு உள்ளது. இவரை பிறக்கும் போதே ராகு வரிசை 7 வருஷம் 6 மாசம் 21 நாள், குரு வரிசை 18 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இந்த அழகான மனமான கேட்ட வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு தீபிகா, துளுவ வேளாளர், ராகு கேது ஜாதகம், புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, கன்னி லக்னம், பிஎஸ்சி மைக்ரோபாலஜி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5 அடி, பிறந்த தேதி 11/9/2003, ஆவணி மாசம், சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேரு செல்வன் பிள்ளை, டிஎன்டிசி ஓட்டுநர். திருமதி மலர்கொடி டைலர், இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்ப்புலாம் அரசு வேலை கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவங்க ஒருத்தர். சொந்த வீடு, நிலம் இருக்குது. ஒரு பிறக்கும் போதே குரு மகா திசை 5 வருஷம் 2 மாசம் 10 நாள், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அருண்குமார், ராகு கேது ஜாதகம், சோழிய வேளாளர், கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, கடக லக்னம், பிஇ
படிச்சிருக்காரு. உயரம் 5.6, 12/3/1989 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 45 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. பெங்களூர்ல வேலை பார்க்கிறார். சொந்த ஊர் வாழப்பாடி, சேலம். அப்பா பேர் முருகேசன், பிஎஸ்என்எல் ரிட்டையர்டு. அம்மா பேர் கீதா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன். பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவர் ஒருத்தர். தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு உள்ளது. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதிசை 3 வருஷம் 2 மாசம் 3 நாள், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சத்யநாராயணன். ராகு கேது செவ்வாய் ஜாதகம். துளுவ வேளாளர். ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, கடக லக்னம். எம்சிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.11, 24/4/1990 பிறந்திருக்காரு. மாசம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. கோயம்புத்தூர்ல இருக்காரு. அப்பா பேரு சுப்பிரமணியன், பிஎஸ்சி பிஎல். திருமதி சித்ரா, பிகாம். இவங்க பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம் நல்ல குடும்பம்னா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவர் ஒருத்தர். தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, நீதி நேரில் சொல்லியிருக்கிறாங்க. இவர் பிறக்கும் போதே முதல் மகாதிசை 3 வருஷம் 1 மாசம் 22 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு அருண் ரத்னசாமி. சுத்த ஜாதகம். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, துலாம் லக்னம். பிஇ எம்எஸ்சி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 165 சென்டிமீட்டர். 17/2/1998 பிறந்திருக்கிறாங்க. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். அயர்லாந்துல வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. சொந்த ஊர் திருச்சிராப்பள்ளி. அப்பா பேரு ஜம்புகேஸ்வரர், டிஎன்இபி ரிட்டையர்டு. திருமதி விஜயலட்சுமி, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு குடும்ப வாகன வரன். பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த 1, மொத்த எண்ணிக்கை 2. அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு 3 இருக்குது. இவரை பிறக்கும் போதே ராகு திசை 8 வருஷம் 7 மாசம் 5 நாள், குருமகா திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு தினேஷ். துளுவ வேளாளர். ராகு கேது ஜாதகம். விசாக நட்சத்திரம், விருச்சக ராசி, கும்ப லக்னம். எம்டெக் பிஹெச்டி படிச்சிருக்காரு. உயரம் 167 சென்டிமீட்டர். 15/7/1997 பிறந்திருக்காரு. மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம். ஸ்பெயின்ல வேலை பார்க்கிறார், வெளிநாட்டுல. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேரு லட்சுமணன், பிஎஸ்சி பிஎட். எம்என்சி கம்பெனில இருந்து வேலை செய்யறாரு. அம்மா பேரு அல்லிமலர், பிஇ எம்பிஏ, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவர் ஒரே பையன் தான். சொந்த வீடு இருக்குது. இவர் பிறக்கும் போதே குரு மகா திசை 2 வருஷம் 1 மாசம் 2 நாள் இருப்பு, சனி மகா திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி